ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட் வீட்டில் செஞ்சு காட்ட போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, இது நான் அடிக்கடி வீட்டில் பண்ணுற ஒரு விஷயம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் எப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டிலையே பேப்பர் பண்ண போகிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம கிட்ஸ் இருக்கிற இடத்துல டெய்லி ஒரு நாளைக்கு எவ்வளோ பேப்பர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க ட்ராயிங் பண்ணுறேன்ற பேரில், அப்புறம் ரைட்டிங் பண்ணுறேன்ற பேரில் நிறைய விஷயங்கள், நிறைய பேப்பர்ஸ் அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. அது ஓகே, நல்ல விஷயம் தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, நான் அது தப்புன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் அதால் சேர்கிற அந்த குப்பைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதையே ரீயூஸ் பண்ணி எப்படி நம்ம வீட்டிலே ஒரு பேப்பர் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸோடு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தனியாக தான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என் பையனோட சேர்ந்து நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடாக நாங்கள் ஒரு இடத்துல எக்ஸிபிஷன் கூட வச்சுருந்தோம், நானும் என் பையனும் சேர்ந்து. ஸோ அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இருக்கிற வேஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ரொம்ப பண்ணணுன்றது கிடையாது. 4 பேப்பர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோதான் இப்போ பிச்சு போட்டிருந்துருப்பேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பேப்பர் வேணுமோ அதுக்கு எது மாதிரி போடலாம். இதில் குவான்டிட்டி குவாலிட்டிலாம் கிடையாது. பட் ரொம்ப பிச்சு போடாதீங்க. மினிமம் ஒரு 10 பேப்பர்ஸ் போடுங்க. அதுவே எனக்கு தெரிஞ்சு எனஃப். நீங்கள் நியூஸ் பேப்பர் போடலாம், ஆல்ரெடி எழுதின பேப்பர் போடலாம், வரைஞ்ச பேப்பர்ஸ் போடலாம், வாட் எவர் இட் இஸ். இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆல்ரெடி எழுதின பேப்பரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். ஸோ மறுநாள் காலையில் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டேன். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அடிக்கும்போது ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா அது அரைக்கணும், எந்த விதமான அந்த பல்ப்லாம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பில் ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஸ்பூன், லிட்ரலி 1 ஸ்பூன் அளவு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை நல்லா என்ன மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அங்கங்கே லம்ப்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பேப்பர் ஈவனாக வராது. ஸோ கையை வச்சு நல்லா அந்த நம்ம அரைச்ச கூழ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. நம்ம மாவுலாம் சலிப்போம் இல்லையா, வீட்டில் வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இது கொஞ்சம் லூஸாக இருந்தால் பெட்ரு. டைட்டாக இருந்தது அப்படின்னா உங்களால் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னா என்ன இருக்குன்னா, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஓல்டு என்னோடது, அதனால் நான் இதை எப்படி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா நல்லா அப்படியே ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வரும். ஆனால் நீங்கள் இந்த ஃப்ளிப் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரே தடவையில் உங்களுக்கு வராது. ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக ஒரு 2 or 3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 4th or 5th டைம் வரும். பட் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு தடவை வரலன்ற இப்படி விட்டுருவோம். அப்படி தான் நானும் பல தடவை பண்ணேன். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு பண்ணும்போது தான் கரெக்டாக அந்த ஃப்ளிப் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப் எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது தான். கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற டவல் இது. இதுலேயுமே ஃபுல்லாக அந்த வாட்டரை நான் எடுத்துடுறேன். வாட்டர் இருக்கவே கூடாது. ஆனால் நீங்கள் ரொம்ப அமுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேப்பரோட ஷேப் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சரியாக கரெக்டாக அந்த ஷேப் வரல. நான் இப்போ செகண்ட் டைம் பண்ணுறேன். அப்படியே ஒருவேளை உங்கள் ஷேப் வரலனாலும் திருப்பி நீங்கள் அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அது ஒரு அட்வான்டேஜ். பார்த்தீங்களா, கரெக்டாக நீங்கள் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுலேயே கலர்ஸ் பேப்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது மஞ்சள். நம்ம வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, கிச்சனில் இருக்கிற மஞ்சள் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா, இன்னொரு புதுசாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் பல்ப் போட்டேன். பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுலேயே கூட நீங்கள் அதிலே கூட கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லோ கலர் போட்டுட்டு மறுபடியும் நான் சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மெயினாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஒயிட்டாக உங்களுக்கு இருக்குது இல்லையா, அது ஏன்னா அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த மிக்ஸி அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பல்ப்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. பட் அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம பேப்பர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாலாம் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு பேப்பராக அது வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் தான்.
ஸோ இதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணியை வந்து நல்லா ஊற்றி எடுத்துங்க. அப்படி நீங்கள் தண்ணி எடுக்கும்போது ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஓரத்தில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா அமர்த்தி எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகுனா கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஃபஸ்ட் டைம்லாம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரல. நான் இது வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைமே கரெக்டாக ஷேப் வருது. ஸோ ஷேப் வரலேன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த பேப்பர் வந்து ஷேப் இருந்தாலும் இல்லைனாலும் டெஃபினட்டாக நல்லா யூஸ் ஆகும். நான் அது உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ளூ கலர் பேப்பர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபுட் கலர் வீட்டில் இல்லை. ஆக்சுவலி ஃபுட் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டராக இருக்கும். அதனால் அது வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்டு. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு நல்லா வாட்டரோட மிக்ஸ் ஆகலை. அங்கங்கே வந்து கலர் வந்து பேச்சஸ் இருந்தது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அன்றைக்கி வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தால வெளியில் போய் ஃபுட் கலர் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணிவிட்டு இருக்கிற கலரை நான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதோட கலர். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் நிறைய வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபுட் கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து கலர்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் தான் நான் பண்ணுவேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பீட்ரூட் பல்ப் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் லைட் பிங்க் ஷேடில் வந்து நான் வந்து கலர் பேப்பர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ரெட் கலரில் பேப்பர் வேறு தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட ரெட் கலர் இல்லை. ஸோ அதனால் பிங்க் கலர் இருந்தது. அதே அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஸோ அதை நான் யூஸ் பண்ணி பிங்க் கலரில் பேப்பர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். ப்ளூ கலர் கூட ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. பட் ஆனால் அந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த பிங்க் கலர் டாட் இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பருமே கொஞ்சம் நல்ல ஒரு டிசைன் பேப்பர் மாதிரி அழகாக தான் இருந்தது. இந்த பேப்பரோட ஷேப் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கண்டுபிடிக்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாக ரொம்ப ஒல்லியாக இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு இருக்கிற பல்ப் எல்லாமே வந்து அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே காலியாக போச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சோடு தான் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் பண்ணேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரோட தடிமன் அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக நம்ம நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே அரைச்சி எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல வைக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக வைங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சு போயிடும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தடிமனாலாம் கிடையாது. நம்ம நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒல்லியாக வரணும் அப்படின்னா அது வந்து மிஷின் மேடில் தான் பண்ண முடியும். பட் இது கொஞ்சம் சைஸ் கூட இருக்கும். பட் ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் தென் பிங்க், ஒயிட், எல்லோ கலரில் வந்து நம்ம பேப்பர் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் வந்துட்டு இதுலேயே க்ரீன் அந்த ஃபுட் கலர் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர்லாம் வந்து உங்களால் பேப்பர் பண்ண முடியும். இந்த பேப்பர் பார்த்திங்களா எவ்வளோ ஒல்லியாக இருக்குது. நம்ம நார்மல் பேப்பர் பண்ணணும், நம்ம நோட்லலாம் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நல்லா காஞ்சி போச்சு, நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அதை ஈவனாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு புக்கில் வச்சு நல்லா ஒரு வெயிட்டான இடத்துல வச்சுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா பேப்பர் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பேப்பரை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் வந்து பேப்பர் பண்ணிடுவோம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இது நிஜமாவே வந்து ரியாலிட்டியாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதுக்காக இதை வச்சு நான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ராப் புக்கிங் ஸ்டைலில் வந்து நான் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைடு பேபி ரத் ஃப்ளவர்ஸ். அதாவது நான் வந்து ஃப்ளவர் வாஷில் வச்சுருந்தேன். ஒரு பேபி ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒயிட் கலரில் இருக்கும். பட் அது ட்ரை ஆகிடுச்சு. தூக்கி போடாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா அது வந்து கலர் பண்ணி அதை நான் வந்து ட்ரைடு ஃப்ளவர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து சின்னதாக பிச்சு இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கோட் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருந்தது. ஸோ இதில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து நான் கரெக்டாக கட் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ராப் புக்கிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓன் இமேஜினேஷன். இதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்டைல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு விண்டேஜ் லுக் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்குலாம் வந்து இந்த பேப்பர் பண்ணணுனாலே அவர் வந்து ரொம்ப குஷி ஆகிடுவார். ஸோ அவர் கூட சேர்ந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், பேப்பர் எங்கேருந்து வருது, எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமா, இந்த மாதிரியாக ஒரே நாளில் அவங்களுக்கு நம்மளால் புரிய வைக்க முடியாது. பட் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பேப்பரை வேஸ்ட் பண்ணணுவாங்க இல்லையா, அதாவது சும்மா சும்மா பேப்பரை கசக்கி போடுறது, தூக்கி போடுறது, அந்த மாதிரி பண்ணுற அந்த செயல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து உடனே அவங்கக்கிட்ட நம்மளால் வந்து சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க குழந்தைங்க. பட் ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, இந்த மாதிரி பேப்பர் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து எவ்வளோ ட்ரீஸ் வந்து கட் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டம் இந்த பேப்பர் பண்ணுறது, அப்போ எவ்வளோ அளவுக்கு மேன் பவர், வாட்டர்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு ஓரளவுக்கு அந்த புரிதல் இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராப் புக்கிங் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேபி இதில் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை வாட்டர்லேருந்து நம்ம வந்து காய வச்சு எடுக்கிறோம். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது வந்து அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சைட்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை இப்போ பண்ண போகிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கலர்ஸ், அதாவது வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், அது எந்த சைடுமே வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. நான் ரொம்ப தனியாகவும் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் வந்து பெயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து சைடில் ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை, வாட்டரை நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம், நான் அதையும் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜ். ஸோ வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு சிறு துகள் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் நம்ம அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இது பண்ணும்போது கிடைக்கும். நிறைய பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஆனால் ஏதோ நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்டெப். இப்போ இது முடிச்சுட்டு நீங்கள் இப்போ அந்த பல்ப் இருக்கு இல்லையா, வேஸ்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ரிமைனிங் ஆகிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து பாத்ரூம்லேயோ இல்லை அந்த மாதிரி எங்கேயும் வந்து போட்டுறாதீங்க. அது அப்படியே வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே அந்த இடத்துல அப்படியே பேப்பராக இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஒரு கவர்லேயோ இதுலேயோ போட்டு டஸ்ட்பினில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் நிறைய தடவை, வந்து நிறைய பல்ப்பு எடுத்துருவேன். பட் ஆனால் அது அவ்வளோ பேப்பர்ஸும் பண்ண முடியாது, அப்போ அது வேஸ்ட்டாக போகும் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பாத்ரூமில் ஒரு தடவை வந்து பையன் கொட்டிட்டான். அது பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிட்டு அப்படியே அங்கங்கே அப்படியே பேப்பராக இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளூ கலர் அண்ட் தென் பிங்க் கலரில் பேப்பர் இருந்தது இல்லையா. ஸோ அந்த ப்ளூ கலர் பேப்பரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லினா ஃபோட்டோஸை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். என்கிட்ட இப்போதைக்கு வந்து வேறு எந்த ஃபோட்டோஸும் இல்லை. ஸோ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக பேப்பரில் நான் இவங்க தான் இன்ஃபோசிஸ் ஓனர் சுதாமூர்த்தி. எனக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும், நான் எங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். எங்களோட பேரண்டிங் அட்வைஸ், எங்களோட சிம்பிளிசிட்டி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே என்னோட விஷன் போல் வந்து எங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ஸ் ஃபோட்டோஸோ இல்லை உங்களோட ஃபோட்டோஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டோ இல்லை அதை அந்த ஃபோட்டோ ஷீட்டில் கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியாக வந்து பேஸ்ட் பண்ணி அழகாக இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் ஒரு கிராஃப்டாக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். இதை வால் டெக்காராகவும் நீங்கள் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து கொலாஜ் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வால்லையும் வந்து பேஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு அழகான ஒரு டிஐஒயாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிலிக் பெயிண்ட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த பேப்பரில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேப்பரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி வீட்டிலேயே பேப்பர் பண்ணலாம் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ நீங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அக்ரிலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட என்னோடய குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா 2 பெயிண்டிங் பண்ணியிருப்பான். இது வந்து அவன் யூஸ் பண்ண வாட்டர் கலர், இது வந்து பென்சில் பண்ணியிருப்பான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.